அத்தியாயம் 51. விருத்திராசூரன். மூவுலகுக்கும் அதிபதியாக இருந்த தேவேந்திரன் ஒரு சமயம் தேவர்களுக்குரிய மரியாதையை மறந்து அகங்காரம் கொண்டான். அரியாசனத்தில் வீற்றிருக்கும் அரசன் எவர் பொருட்டும் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சாத்திரம் இருப்பதாக இந்திரன் கேள்விப்பட்டான். அதனால் தேவசபைக்கு வந்த தேவகுருவான பிரகஸ்பதி வந்தபோது எழுந்து நின்று அவருக்கு ஆசனம் அளித்தல் போன்ற உபசாரங்களை செய்யாது இந்திரன் வீணே இருந்தான். சகல கலைகளும் தேர்ந்தவரான பிரகஸ்பதி இந்திரனின் செய்கையைக் கண்டு வருந்தினார். இது செல்வத்தால் உண்டானது என எண்ணி ஏதும் கூறாது அவையை விட்டு வெளியேறினார். தேவகுரு இல்லாததால் இந்திரனின் அவை களை இழந்து போனது. இந்திரன் தான் செய்த தவறை உணர்ந்தான். இதன் விளைவுகள் என்னவாகுமோ என்று அஞ்சினான். தேவகுருவின் பாதங்களை பணிந்து அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் பிரகஸ்பதியோ தேவேந்திரனால் காண முடியாத மாய நிலையை அடைந்து மறைந்து போனார். எவ்வளவோ முயற்சித்தும் தேவகுருவை காண முடியாமல் இந்திரன் பெரும் கவலைக்கு உள்ளானான். தேவகுரு இல்லாததால் தேவேந்திரனின் பலம் வெகுவாக குறைய துவங்கியது. இதனால் அசுரர்களது பலம் அதிகரிக்க துவங்கியது. அவர்கள் தேவர்களை துன்புறுத்த துவங்கினார்கள். தேவர்கள் படும் துயரங்களை கண்ட இரக்கம் கொண்ட பிரம்மதேவன் அவர்களிடம், தேவர்களே, தேவகுருவான பிரகஸ்பதியை இழந்தீர்கள். இந்திரனது மதி ஈனத்தால் தான் இது நிகழ்ந்தது. இப்போது நீங்கள் அனைவரும் துவஷ்டாவின் புத்திரனும் தபஸ்வியுமான விஸ்வரூபனை பணிந்து வணங்கி அவனை உங்களது குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களது காரியங்கள் யாவும் சரியாக நடந்தேறும் என்று அறிவுறுத்தினார். பிரம்மதேவன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த தேவர்கள் துவஷ்டாவின் புத்திரனான விஸ்வரூபனை காண சென்றனர். அவன் வயதில் சிறியவனாக இருந்தாலும் அவன் வேதங்கள் அனைத்தையும் கற்றறிந்தவன் என்பதால் அவனை பணிந்து, துவஷ்டா புத்திரனே, விஸ்வரூபனே, நீ தேவர்களாகிய எங்களுக்கு குருவாக இருந்திட வேண்டும் என்று வேண்டினர். தேவர்களது இந்த வேண்டுகோளை விஸ்வரூபன் ஏற்றுக்கொண்டான். பெரும் தபஸ்வியும் பரிசுத்தவனமான விஸ்வரூபனது வழிகாட்டுதலின் பயனாய் தேவர்களும் தேவேந்திரனும் அசுரர்களின் தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். துஷ்டாவின் குபாரனாக விஸ்வரூபன் இருந்த போதிலும் அவனது தாய் தைத்திய குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாள். இதனால் அவனை பற்றி இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் உண்டானது. இவனுடைய தாய் நம்முடைய பகைவர்களது குலத்தை சேர்ந்தவள். அதனால் இவன் அசுரர்களிடம் பச்சாபாதத்துடன் நடந்து கொள்வான் என்ற சந்தேகம் அதிகரிக்க துவங்கியது. விஸ்வரூபனால் தனக்கும் தேவர்களுக்கும் ஆபத்து உண்டாகும் என்று எண்ணிய தேவேந்திரன் அவனது தவத்தை கெடுப்பதற்காக அப்சரசு மங்கையர்களை ஏவினான். இந்திரனின் உத்தரவுப்படி அவர்களும் ஆடல் பாடல் என பலவற்றால் விஸ்வரூபனது தவத்தை கலைத்திட பெரும் முயற்சி செய்தனர். ஆனால் பிரம்மச்சரியத்தில் உறுதிப்பட இருந்ததால் தேவ மங்கையர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை. இதனால் பெருத்த ஏமாற்றமடைந்த இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் விஸ்வரூபனை கொன்றான். விஸ்வரூபனை கொன்றதால் தீராத பெரும் பாவத்தை அடைந்தான் இந்திரன். அதற்காக பிராய்ச்சித்தம் செய்து தன் பாவத்தை உலகத்துக்கு பங்கு செய்து கொடுத்ததுக்காகவும் கூறுவர். இதனால்தான் பூவுலகில் சில பகுதிகள் உவர் நிலங்களாகி போயின என்றும், ஆண்களுக்கு இல்லாத சில கஷ்டங்கள் பெண்களுக்கு வந்து சேர்ந்தன என்றும், நீருக்கு நுரை கொப்புளம் ஆகியவை தோஷமாக உண்டாயின என்றும் புராணம் கூறுகின்றது. தனது மகன் விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டதால் அவன் மீது துவஷ்டா பெரும் கோபம் கொண்டான். அதனால் உண்டான பகையை தீர்த்திட வேண்டி வேள்வி தீ வளர்த்து ஹோமம் ஒன்றினை துவஷ்டா செய்தான். அதிலிருந்து இந்திரனது சத்ருவாக விருத்தாசூரன் என்ற அசுரன் தோன்றினான். அக்னியிலிருந்து தோன்றிய அவனை பார்த்து துவஷ்டா, இந்திரனது பகைவனே, நீ விருத்தி அடைவாயாக, உன் பகைவனான இந்திரனை நீ கொள்வாயாக என்று உரைத்து அவனை தேவேந்திரன் மீது ஏவினான். விருத்திரனுக்கும் தேவேந்திரனுக்கும் கடும் போர் நடந்தது. அதில் அசுரனின் பலமே மேலோங்கியிருந்தது. இந்திரன் தோல்வி உறுதி என்று பயந்த ரிஷிகளும் முனிவர்களும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் சென்று தஞ்சமடைந்தனர். தன்னை தஞ்சமடைந்த ரிஷிகள் முனிவர்கள் ஆகியோரிடம் மகாவிஷ்ணு, ரிஷிகளே, பயம் கொள்ள வேண்டாம், இந்திரனின் வஜ்ராயுத்தில் நான் பிரவேசிப்பேன், முடிவில் தேவேந்திரன் வெற்றி பெறுவான் என்றுரைத்து அருளினார். இதனால் ரிஷிகளும் தேவர்களும் தைரியம் அடைந்து தத்தம் இருப்பிடத்திற்கு திரும்பினர்.
ரிஷிகள் விருத்ராசுரனிடம் சென்று, விருத்ராசுரா, நீ தேவேந்திரனிடம் நட்புடன் இருந்திட வேண்டும். நீங்கள் இருவருமே சமபலம் கொண்டவர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே நடைபெறும் இப்போரினால் உலகம் மிகவும் துன்பத்திற்குள்ளாகிறது என்றனர். இவ்வாறு உரைத்த ரிஷிகளை பணிந்து வணங்கிய விருத்ராசுரன், குற்றமற்றவர்களே, நீங்கள் அனைவரும் என்னை மன்னித்தருள வேண்டும். நானும் இந்திரனும் எந்த வகையில் ஒன்றாக முடியும்? இரு சம தேஜஸ்களுக்கே இடையே எவ்வாறு நட்புறவு உண்டாகும் என்றான். துவஷ்டகுமாரா, அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வேண்டாம். நல்லோர்களின் சேர்க்கை எப்போதும் உறுதியாகத்தான் இருந்திடும் என்று ரிஷிகள் பதில் உரைத்தனர். ரிஷிகளுடைய கூற்றுக்கு இணங்கிய விருத்ராசுரன், ரிஷிகளே, நீங்கள் உரைத்தபடி நான் யுத்தத்தை நிறுத்துகிறேன். ஆனால் இந்திரன் மீது எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு வரத்தை நீங்கள் தந்தருள வேண்டும். உலர்ந்த ஆயுதம், ஈரமான ஆயுதம், கல்லாலான ஆயுதம், மரத்தாலான ஆயுதம், உலோகத்தாலான ஆயுதம், அஸ்திரம் ஆகியவற்றால் இந்திரனுடன் நடைபெறும் யுத்தத்தில் இந்திரனால் நான் கொல்லப்படாதவனாக இருக்க வேண்டும். மேலும் எனக்கு பகலிலோ இரவிலோ இந்திரனால் மரணம் உண்டாகாமல் இருக்குமாறு நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான். அவர்களும் அதற்கு சம்மதித்து அவனை ஆசிர்வதித்தனர். விருத்ராசுரன் பயந்து, உண்மையில் சரிதான். ஏனென்றால் அவனிடம் இந்திரன் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. மேலும் அவனை கொல்ல தக்க சமயத்தை எதிர்பார்த்தவாறு இந்திரன் இருந்தான். ஒரு நாள் மாலை நேரத்தில் இந்திரன் விருத்ராசுரனை கடற்கரையில் சந்தித்தான். இதுவே அசுரனை கொல்ல ஏதுவான நேரம் என்று இந்திரன் கருதினான். ஏனென்றால் அந்த வேலை பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருந்தது. அதனால் இந்திரன் விருத்ராசுரனுடன் போரை துவக்கினான். இருவருக்கும் கடும் போர் நடந்தது. தன்னுடன் போரிட துவங்கிய இந்திரனை பார்த்து விருத்ராசுரன், அடே தர்மம் அறிய தவறியவனே, வீண் போகாமல் இருக்கும் உன் வஜ்ராயத்தை என் மீது பாய்ச்சு. அரியின் தேஜஸினால் பிரவேசிக்கப்பட்ட உனது ஆயுதத்தை என் மீது பாய்ச்சு. அதனால் நான் நற்கதியை அடைவேன் என்று கூறி திருமாலை எண்ணி பிரார்த்தனை செய்தான். உடனே இந்திரன் அசுரனின் வலது கையை வெட்டினான். அப்போது கூட விருத்ராசுரன் சோர்ந்து போகாமல் தன்னுடைய இடது கையால் இரும்பு உலக்கையை ஏந்தி இந்திரனை தாக்கினான். இதை கண்ட இந்திரன் அவனது இடது கையையும் துண்டித்தான். இரு கைகளையும் இழந்த விருத்தராசுரன் தனது வாயை திறந்து இந்திரனை விழுங்கினான். அதனை கண்டு தேவர்கள் ஐயோ என்று அலறினார்கள். ஆனால் இந்திரன் சாகவில்லை. அசுரனின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தவன் அருகே இருந்த கடற்கரை நுரையில் தனது வஜ்ராயத்தை தோய்த்தெடுத்தான். அந்த நுரையை விருத்ராசுரன் மீது இந்திரன் பிரயோகித்த போது திருமால் அந்த நுரையில் பிரவேசித்தார். அதனால் விருத்ராசுரன் மாண்டு கீழே விழுந்தான். இடைவிடாமல் தொடர்ந்து நடந்த போரால் நிலை குலைந்து போயிருந்த உலகம் விருத்ராசுரன் மாண்டதைக் கண்டு மகிழ்ந்தது. ஆனால் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப்பட்டமையாலும் சத்தியம் தவறியமையாலும் அவமானப்பட்டான். தனது ஒளியை இழந்து வெட்கப்பட்டு எவருக்கும் புலப்படாமல் சட்டென மறைந்து போனான். இவ்வாறு அவன் மறைந்ததும் தேவர்களும் ரிஷிகளும் மிகவும் வேதனைப்பட்டனர். பிறகு பெரும் புகழும் பராக்கிரமம் கொண்டவனான நக்ஷுராஜனிடம் தேவர்களும் ரிஷிகளும் சென்று, நக்ஷுகனே, தேவருலகத்துக்கு தலைவனாக நீ பொறுப்பேற்று எங்களுக்கு தேவேந்திரனாக இருந்திட வேண்டும் என்று வேண்டினர். ஆனால் நக்ஷுகன் அவர்களது வேண்டுதலை ஏற்க மறுத்து, நான் அசக்தன், என்னால் உங்களை எவ்வாறு காப்பாற்ற இயலும்? உங்களது தலைவன் இந்திரன் எங்கே, நான் எங்கே என்றான். அதை கேட்ட ரிஷிகள், நக்ஷனே, எங்களது தவத்தின் பயனையெல்லாம் நீ அடைவாயாக. தயக்கம் வேண்டாம். தேவருலக தலைவனாக நீ பொறுப்பேற்றுக்கொள். உன் கண்களுக்குட்பட்ட எவனது தேஜஸ்னாலும் அது உன்னை வந்தடையும். நீ பலவானாவாய். ஸ்வர்க்கத்தில் தேவர் தலைவனாக நீ இருக்க கடவாய் என்று அவனை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தனர். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.